ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7ஆன இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கங்களில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இந்திய தேசிய காலகட்டத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன தோன்றுச்சு, அந்த இயக்கங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் செஞ்சுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்களை ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னா சீர்திருத்த இயக்கங்கள், ரிவைவலிஸ்ட் அப்படின்னா மிட் இயக்கங்கள். அந்த சீர்திருத்த இயக்கங்கள், ஒட்டுமொத்தமாக தொடங்கப்பட்ட சீர்திருத்த இயக்கங்களை சீர்திருத்த இயக்கம் மற்றும் மிட் இயக்கம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சீர்திருத்த இயக்கங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சீர்திருத்த இயக்கங்களில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் எப்போது ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1828 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த பிரம்ம சமாஜை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் தான் இந்த பிரம்ம சமாஜை தோற்றுவிச்சிருப்பார். இவரை சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. பைனியர் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இவரை ஹெரால்ட் ஆஃப் நியூ இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு கூட வர சொல்லுவாங்க. அடுத்ததாக 1815 ஆத்மீய சபா அப்படிங்கிற ஒரு சபையை தோற்றுவிச்சிருப்பார். 1815 ஆத்மீய சபாவை தோற்றுவிச்சிருப்பார். அதை தான் 1828 பிரம்ம சமாஜ் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பார். இவரோட சொந்த ஊர் அப்படின்னா பெங்கால் சேர்ந்தது. பெங்கால் அப்படின்னா இப்போ இருக்க வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷை தான் ஒட்டுமொத்தமாக அப்போ பெங்கால்னு இருந்துச்சு. வங்க பிரிவினைக்கு முன்னாடி பெங்கால் அப்படின்னு இருந்தது தான். அந்த பெங்கால் தான் இவரோட பூர்வீக இடமாக இருந்துச்சு. இவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, அக்பர் இரண்டாம் அக்பருங்கிற ஒரு அரசரோட அரசவையில் ஒரு முக்கிய அரச பணி ஆற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஒரிஜினல் பேர் ராஜாராம் மோகன் ராய் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவரோட ஒரிஜினல் பேர் ராம் மோகன் ராய். இவருக்கு ராஜா அப்படிங்கிற பட்டம் எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டாம் அக்பர், இவருடைய மன்னரான இரண்டாம் அக்பருக்கு பென்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி லண்டன் பார்லிமெண்ட்டில் போய் இவர் பேசி தன்னோட ராஜாவுக்காக பென்ஷனை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ராஜா இரண்டாம் அக்பர் தான் இவருக்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட பேர் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு மாறிச்சு. இவர் என்னென்ன சமூக சீர்திருத்தங்களை செஞ்சுருக்காரு அப்படின்னா, சதி அபாலிஷன் ஆக்ட், சதி ஒழிப்பு சட்டம் 1829 போடப்பட்டுச்சு. அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சட்டம் யாருனால அதிகாரப்பூர்வமாக இந்த சட்டம் போடப்பட்டுச்சு அப்படின்னா, லார்ட் வில்லியம் பெண்டிக் பிரபுவால் இந்த சட்டம் போடப்பட்டுச்சு. ஆனால் இந்த சட்டத்தின் தேவை என்ன, இந்த சட்டத்தோட அவசியம் என்ன அப்படிங்கிறத அவருக்கு புரிய வச்சு இந்த சட்டம் போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஏன் இந்த சதி அபாலிஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய தம்பி தான் ஜெகன் மோகன் ராய் அப்படிங்கிறவர். இவரோட தம்பி ஒரு கட்டத்தில் இறந்துருவார். இவர் தம்பி இறந்தப்ப அவருடைய தம்பி மனைவியையும் சதி முறைப்படி உயிரோடு இருக்கிற அவர் தம்பி மனைவியையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவாங்க. இது அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும். இது தப்பு, பெண்களை இந்த மாதிரி வன்முறைக்கு உள்ளாக்கக்கூடாது, அவங்கள இப்படி கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவர் சதி அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வர்றதுக்காக நிறைய போராடினார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கல்கட்டா ஹிந்து காலேஜ் 1817 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கல்கட்டா ஹிந்து காலேஜை கொண்டு வந்தவர் டேவிட் ஹேயர் அப்படிங்கிறவர் தான் அதை ஆரம்பிச்சிருப்பார். கல்கட்டா ஹிந்து காலேஜை டேவிட் ஹேயர் அப்படிங்கிறவர் 1817 ஆரம்பிச்சிருப்பார். அந்த கல்கட்டா ஹிந்து காலேஜ் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக ராஜாராம் மோகன் ராய் இருந்திருப்பார். அடுத்ததாக இவர் சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறதுக்காக ஒரு 2 நியூஸ் பேப்பர்ஸ், 2 இதழ்கள் நடத்திக்கிட்டு இருந்தார். அது என்ன அப்படின்னா, சோம்வத் கௌமுதி அப்படிங்கிறது ஒரு வங்க மொழி இதழ். சோம்வத் கௌமுதி அப்படிங்கிறது பெங்கால் மொழி, வங்க மொழியில் ரன் ஆகிட்டு இருந்த ஒரு இதழ். அடுத்ததாக மீரத்துல் அக்பர் அப்படிங்கிறது ஒரு பாரசீக மொழி, பெர்ஷியன் லாங்குவேஜில் ரன் ஆகிட்டு இருந்த ஒரு நியூஸ் பேப்பர். இவர் ஒரு 2 புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த 2 புக்ஸோட பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படிங்கிற புக்கும்,
வே ஃபார் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற புக்கையும் இவர் எழுதியிருக்காரு. இவருடைய கொள்கை, இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த கொள்கைகள், அந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டே பரப்பணும் அப்படின்னு அவர் முயற்சித்தார். அந்த கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே உருவ வழிபாட்டை புறக்கணிக்கணும். ஏன்னா இவர் முற்றிலுமாக உருவ வழிபாட்டை எதிர்த்தார். இந்த உருவ வழிபாடு தான் மக்களை பிரிவினைக்கு உள்ளாக்குது அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கையாக இருந்துச்சு. பல கடவுள் முறையை முதல்ல தகர்த்தெறியணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். பல கடவுள்கள் இருக்கிறதும் இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. உலக மக்கள் எல்லாத்துக்குமே ஒரே கடவுள் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்ததாக பெண்களுக்கு கல்வியையும் சொத்துரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நிறைய போராடினார். அடுத்ததாக குழந்தை திருமண சட்டத்தை இவர் பயங்கரமாக எதிர்த்தார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள், பழங்காலத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த வேதங்களையும் உபநிடதங்களிலும் உள்ள நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்து பரப்புனார். அதில் இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து அதை மக்கள்கிட்ட போதிச்சார் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரம்ம சமாஜ் நார்த் இந்தியா, பெங்கால் அந்த மாதிரி நார்த் இந்தியா சைடில் மட்டும்தான் இருந்துச்சு. அதை தமிழ்நாட்டில் அந்த பிரம்ம சமாஜோட கருத்துக்களை கோட்பாடுகளை கொண்டு வந்து பரப்புனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிறவர் செஞ்சுருப்பார். 1854, அதாவது ராஜா ராம்மோகன் ராயோட இறப்புக்கு பின்னாடி தமிழகத்தில் இவர் கொண்டு வந்து பரப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பரப்புனார் அப்படின்னா, 2 நாடகங்களை ஒவ்வொரு ஊர்தோறும் போய் அரங்கேற்றம் செஞ்சதன் மூலமாக இந்த பிரம்ம சமாஜத்தோட கோட்பாடுகள் கொள்கைகளை அவர் பரப்புனார் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 நாடகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தத்துவ போதினி, 2வது பிரம்ம சமாஜ நாடகம். இந்த 2 நாடகங்களை ஒவ்வொரு ஊர்தோறும் போய் அரங்கேற்றம் செஞ்சு இந்த பிரம்ம சமாஜத்தோட பாலிசிஸ், கோட்பாடுகள், கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பரப்புனார். 1833 ராஜாராம் மோகன் ராய் பிரிஸ்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல உயிரிழந்திருப்பார். பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல ராஜாராம் மோகன் ராய் 1833 உயிரிழந்திருப்பார். இவரோட இறப்புக்கு பின்னாடி இந்த பிரம்ம சமாஜ் 2ஆக உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்ம சமாஜ் எப்படி 2ஆக உடஞ்சிருக்கு, அந்த 2 இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒரு பிரிவாகவும், சாதான் பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒரு பிரிவாகவும் இந்த பிரம்ம சமாஜ் பிரிவடைஞ்சிச்சு. இது 1857 பிரிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சங்கம் 2ஆக பிரிந்தது 1857 நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதி பிரம்ம சமாஜ் எந்த கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றினாங்க, ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, கிளாசிக்கல் பழங்கால அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சாதான் பிரம்ம சமாஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாடர்ன் கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்தந்த காலத்துக்கு மக்களுக்கு தேவையான கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. அறிவியல் நுட்பமான கொள்கைகளை பரப்புனாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெங்காலை சேர்ந்தவர் தான். அவரும் பிரம்ம சமாஜத்தில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தார். ஒரு ப்ராமினன்ட் லீடராக தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அவரை வங்க உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை வங்க உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா, அவர் பல நாவல்ஸ் எழுதியிருக்காரு, பல விதமான உரைநடைகளை எழுதியிருக்காரு வங்க மொழியில். அதனால் அவரை வங்க உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. வங்க உரைநடையோட தந்தை இவர் அப்படின்னா, வங்க கவிதைகளோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் தான். இவர் எந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு பாடுபட்டார், அதை எப்படி கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடோ ரீமேரேஜ் ஆக்ட்னு சொல்லலாம். விடோ ரீமேரேஜ் ஆக்ட், விதவை மறுமண சட்டம் 1856 போடப்பட்டுச்சு. இந்த சட்டத்தை அபிஷியலாக போட்டவர் யார் அப்படின்னா, லார்ட் டல்ஹௌசி பிரபுன்னு சொல்லுவாங்க. இந்த டல்ஹௌசி யார் அப்படின்னா, வாரிசிலப்பு கொள்கை, டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் கொண்டு வந்திருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த டல்ஹௌசி தான் இந்த விடோ ரீமேரேஜ் ஆக்டையும் 1856 கொண்டு வந்திருப்பார். இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கொள்கை கோட்பாடுகளை பரப்புறதுல மட்டும் இல்லாமல் தான் சொந்த வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதுலையும் முனைப்பு காட்டினார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவருடைய சொந்த மகனான நாராயண சந்திரா அப்படிங்கிற மகனுக்கு ஒரு கைம்பெண், ஒரு விதவை பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுருப்பார் இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்ததாக இந்த மேரேஜ் ரெகுலேஷன் ஆக்ட், இவருடைய முனைப்பின் காரணமாக தான் இந்த மேரேஜ் ரெகுலேஷன் ஆக்ட் போடப்பட்டிருக்கும். அந்த மேரேஜ் ரெகுலேஷன் ஆக்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 10ஆக நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கமாக இருந்துச்சு.
இது எந்த வருஷம் போடப்பட்டுச்சு அப்படின்னா 1860 இவரோட முனைப்பால் கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. அடுத்ததாக அந்த மேரேஜ் ரெகுலேஷன் ஆக்டில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 1929 கொண்டு வரப்பட்டுச்சு. அதை சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் இந்த பெண்கள் திருமண வயது மினிமம் ஏஜை 14 உயர்த்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரார்த்தனை சமாஜ். இந்த பிரார்த்தனை சமாஜ் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1867 எங்கே இந்த பிரார்த்தனை சமாஜை தொடங்கினாங்க அப்படின்னா பாம்பேயில் தொடங்கியிருப்பாங்க. இந்த பிரார்த்தனை சமாஜை தொடங்கியவர் யார் அப்படின்னா இந்த பிரார்த்தனை சமாஜோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மரங் பாண்டுரங் அப்படிங்கிறவர் தொடங்கியிருப்பார். அவரை தவிர்த்து இந்த பிரார்த்தனை சமாஜில் உள்ள ப்ராமினன்ட் லீடர்ஸ் முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானாடே மற்றும் ஆர்சி பன்கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜி ரானாடே அண்ட் ஆர்சி பன்கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்ஜி ரானாடே யார் அப்படின்னா அந்த காலகட்டம் 1860களில் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக பணியாற்றியவர் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரார்த்தனை சமாஜோட கொள்கை கோட்பாடுகள் என்ன அப்படின்னா அப்படியே பிரம்ம சமாஜ் செஞ்ச விஷயத்தை தான் இவங்களும் செஞ்சுருப்பாங்க. பெண்கள் முன்னேற்றம், பெண் கல்வி, பெண் சுதந்திரம், பெண்களுக்கான சொத்துரிமை அப்படின்னு அதே மாதிரியான அதே விஷயத்துக்காகத்தான் இவங்களும் முனைப்பு காட்டி நிறைய போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த எம்ஜி ரானாடே பம்பாய் உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக இருந்தவர். அவருடைய இம்ப்ளிமெண்ட் அவர் எந்த சட்டங்கள் போடப்பட்ட சட்டங்கள் நடைமுறைப்படுத்தாமலே இருந்த சட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சட்டங்களை அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861 விதவை மறுமண சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். 1856 அந்த சட்டம் போடப்பட்டுருச்சு. ஆனால் 1861 தான் அந்த விதவை மறுமண சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். 1870 பூனா சர்வநலிக் சபாவை இவர் தொடங்கினார் அப்படின்னு சொல்லலாம். 1870 பூனா சர்வநலிக் சபாவை அவர் தொடங்கினார். 1884 தக்கான இயல்பு கழகத்தையும் அவர் தொடங்கினார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆரிய சமாஜ். இந்த ஆரிய சமாஜை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்த தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜை தோற்றுவிச்சப்ப இந்த ஆரிய சமாஜோட முதல் வேலையாக என்ன இருந்துச்சுன்னா மறு மதமாற்றம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மறு மதமாற்றம் அப்படின்னா என்னென்னா தன்னோட சொந்த மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு, கிறிஸ்தவ மதத்துக்கோ இஸ்லாமிய மதத்துக்கோ மாறினவங்களை திருப்பியும் அவங்கள்ட்ட நம்ம மதத்து கொள்கையை பரப்பி மறுபடியும் நம்ம மதத்துக்கு மதமாற்றம் செய்ய வைக்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அதை தான் ரிலீஜியஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரிய சமாஜ் எப்போ தொடங்கப்பட்டுச்சு, இந்த ரிலீஜியஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மறுமத மாற்றத்தை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1875 பம்பாயிலிருந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு, அதாவது இவங்களோட கொள்கை அப்படின்னு அவங்களே சொன்னது என்னென்னா டு ரிவைவ் த ஆன்ஷியன் ஹிந்து கல்ச்சர். மறுபடியும் இந்திய பழமையான ஹிந்து கலாச்சாரத்தை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் கொள்கையாக இருந்துச்சு. அடுத்த கொள்கை மறுபடியும் வேத காலத்துக்கே நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக இந்தியர்களுக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களோட பெரும்பாலான நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்து மக்கள் மட்டும்தான் இந்தியர்கள், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்து குடியேறினவங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. இவங்களோட கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே ஹிந்து மக்களே முன் தள்ளுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹிந்து மக்களோட முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா அவங்களால கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌராக்ஷினி சபா அப்படின்னு சொல்லலாம். இந்த கௌராக்ஷினி சபா அப்படிங்கிறது என்னன்னா பசுக்களை கொல்றதுக்கான தடை. இந்த கௌராக்ஷினி சபா எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா பஞ்சாப் மற்றும் பெங்காலில் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த கௌராக்ஷினி சபா பசுக்களே கொல்ல தடையை விதிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவை கொன்னவங்கள மேலே வன்முறையை கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கௌராக்ஷினி சபாவால் பசுக்களை கொல்றவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் இஸ்லாமியர்களை இதன் மூலியமாக தாக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
இது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இம்பேக்டை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, இந்த கௌராக்ஷினி சபாவால் 1882 சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிந்து முஸ்லீம் கலவரமே உண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கௌராக்ஷினி சபாவால் 1882 சேலத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிந்து முஸ்லீம் கலவரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. தயானந்த சரஸ்வதியை இந்தியாஸ் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த தயானந்த சரஸ்வதியோட ஆன்மீக குரு யார் அப்படின்னா வீராஜானந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீராஜானந்தர் இவருடைய ஆன்மீக ரீதியாக இவருடைய சீடர், தலைமை சீடர் யார் அப்படின்னா சிரதானந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சுதேசி இயக்கத்தை முதல்ல இந்தியாவில் ஆரம்பித்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரிவைவலிஸ்ட் அப்படிங்கிற மெட்டி இயக்கத்தை பார்க்க போகிறோம். மெட்டி இயக்கத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன் எப்போ தொடங்கப்பட்டுச்சு, யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897 இதை தோற்றுவிச்சாங்க. யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா. பெங்காலில் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இந்த சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயராக இருந்துச்சு. ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற பேர் எப்படி வச்சாங்க அப்படின்னா விவேகானந்தரோட ஆன்மீக குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பெயர்லேருந்து தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வைக்கப்பட்டுச்சு. இந்த ராமகிருஷ்ணா மிஷனோட முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்யணும். மக்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்களால முடிஞ்ச சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அதுக்காக நிறைய உழைப்பை அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவங்களோட பாலிசி ஒரே ஒரு பாலிசியாக தான், அவங்களோட கொள்கை அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா ஜீவா இஸ் சிவா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஜீவா இஸ் சிவா அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கை. அப்படின்னா என்னென்னா மக்களுக்கு செய்கின்ற சேவையே கடவுளுக்கு செய்கின்ற சேவை அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்களை மதமாற்றம் செய்கிற வேலையும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் மக்களுக்கான சேவைகளில் நிறைய செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி. இந்த பிரம்மஞான சபை எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1875 இந்த பிரம்மஞான சபை எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா ஹச்பி பிளாவட்ஸ்கி அம்மையாரும் ஹச்எஸ் ஆல்ஸ்காட் அண்ட் ஹச்பி பிளாவட்ஸ்கி அம்மையார் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தொடங்கியிருப்பாங்க. இந்த பிரம்மஞான சபையோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கல்ச்சர், நம்ம அன்றாட வாழ்கின்ற நம்மளோட சொந்த கல்ச்சரை ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக மாற்றணும், ஒரு தத்துவம் வாய்ந்ததாகவும் அல்லது ஒரு காரணம் வாய்ந்ததாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. இவங்க ஹிந்து கல்ச்சர் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து கல்ச்சர் மீது, அதுவும் குறிப்பாக ஹிந்து பழங்கால கல்ச்சர், ஆன்சியன் கல்ச்சர் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் 1886 குறிப்பாக சென்னை அடையாரில் இந்த பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். 1893 அன்னி பெசன்ட் அம்மையார் சென்னை அடையாருக்கு இந்த பிரம்மஞான சபையில் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னி பெசன்ட் யார் அப்படின்னா ஒரு அயர்லாந்து பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். 1907 அன்னி பெசன்ட் அகில உலக பிரம்மஞான சபையாக இந்த தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையை மாற்றினாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்தியாவில் பிரம்மஞான சபையை அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு அடுத்தபடியாக ஆதரித்தவங்க யார் அப்படின்னா அம்பேத்கரும் அயோத்திதாச பண்டிதரும். இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதிய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு இந்தியா காட் ஃபார் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு தான். 2வது இந்தியா ஏ நேஷன், 3வது த ப்ரைஸ் ஃபார் இண்டியன்ஸ் லாயல்ட்டி வாஸ் இந்தியாஸ் ஃப்ரீடம். இந்த புத்தகங்கள்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்ததாக அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்தின இதழ்கள், நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழும், 'காமன்வெல்த்' அப்படிங்கிற ஒரு இதழும் நடத்தியிருப்பாங்க.
அடுத்ததாக இன்னொரு அடிஷ்னலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையில் இருந்து தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸே உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அலிகார் மொமெண்ட், அலிகார் இயக்கம். இந்த அலிகார் இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெங்காலில் தொடங்கப்பட்டிருக்கும். எந்த வருஷம் அப்படின்னா 1875. இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சையத் அகமது கான். இந்த அலிகார் மொமெண்ட்டை, அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சையத் முகமது கான். இந்த சையத் முகமது கான், அதாவது இந்த அலிகார் இயக்கத்தோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இஸ்லாமிய மக்களுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு. அதாவது இஸ்லாமிய மக்களை கல்வி ரீதியாக முன்னேற்றணும், ப்ளஸ் இந்த ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு. அடுத்ததாக இவங்களோட கொள்கை என்னவாக இருந்துச்சுன்னா, ஒட்டுமொத்தமாக நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்தே மக்கள் எல்லாரும் விலகி இருக்கணும், அது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை, அந்த கட்சியில் சேர்றது, அந்த இயக்கத்தில் சேர்றது நல்லதில்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த அலிகார் முகமதியன் காலேஜை முஸ்லீமுக்காக இவர் தோற்றுவிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அலிகார் ஆங்கிலோ முகமதியன் காலேஜை இஸ்லாமிய மக்களை முன்னேற்ற ஒரே காரணத்துக்காக தொடங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிறுபான்மையினரின் முதல் கல்லூரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே இந்த இஸ்லாமிய மக்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், சயின்ஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே உருது மொழியில் மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதுவாக மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கத்தை தொடங்கினது யார் அப்படின்னா 2 பேர் தொடங்கியிருப்பாங்க. முகமது காசிம் அண்ட் முகமது ரஷீத். முகமது காசிம் அண்ட் முகமது ரஷீத் அப்படிங்கிற 2 பேர் இந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. இவங்களோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் குரான் மற்றும் ஷரியத் அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டம், ஷரியத் அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டங்களையும் குரானையும் மட்டுமே பின்பற்றி அவங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. முஸ்லீமை எதிர்த்து உருவாகிற எந்த சக்தியும், எந்த ஃபோர்ஸஸுக்கும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அப்படி சண்டை போடுறதுமே புனித போர் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஜிஹாத் புனித போர் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 1866 ஷரன்பூர் முஸ்லீம் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 1866 ஷரன்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு முஸ்லீம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது இஸ்லாமிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவே முழுக்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஜமிதுல் உலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. ஜமிதுல் உலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஜமிதுல் உலாமா அப்படிங்கிற அமைப்பு எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா முக்கியமாக இஸ்லாமிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்புக்காகவுமே முழுக்க இது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தொடங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அல் ஹசான்.